நீங்க ஃப்ரீ ஃபயர் இல்ல PUBG யூசரா இருந்தா, உங்களுக்கு பிங்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கிற ஒரு ஏபிஎன்ன பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கேமிங்காக பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகியிருக்கிற ஒரு ஏபிஎன் தான் இந்த டாபிக்ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. மற்றும் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா, தாராளமா கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பக்கம் ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க, நீங்க எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் எந்த ஒரு சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஜியோ, ஏர்டெல், விஐ, வோடோஃபோன், பிஎஸ்என்எல், ஸோ எந்த சிம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸோ அந்த சிம்க்கான பிங்ஸை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் ஒரு பெஸ்ட் ஏபிஎனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு செட்டிங்ஸ், மொபைல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே நமக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா ஜியோ, ஸோ நான் ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஜியோக்கான ஒரு ஏபிஎனை கிரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த சிம்னாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற சிம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாட்டில் இருக்கணும். ஸோ நான் செகண்டாக போட்டிருக்கேன், பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஜியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் கார்டு செட்டிங்ஸில் ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இப்போ அந்த ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ ஏபிஎனை கிரியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னே ட்ரை பண்ண ஏபிஎன் இருக்கும். அது மட்டும் இல்லை, டிஃபால்ட்டாக உங்கள் மொபைலில் கண்டிப்பாக ஒரு ஏபிஎன் இருக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்டா எதுவும் பண்ண தேவையில்லை. ப்ளஸ் ஐக்கான் போட்டிருக்கிற நியூ ஏபிஎன் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ப்ளஸ் ஐக்கான் போட்டிருக்கோம். பட் இது ஒரு சில மொபைல் டாப் ரைட் கார்னரில் இருக்கும், மொபைலை பொறுத்து வேரி ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கான் போட்டிருக்கிற நியூ ஏபிஎன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நமக்கு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட்டில் நேம், ஏபிஎன், ப்ராக்ஸி எல்லாமே இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிச்சுட்டு உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கேமிங் ஏபிஎனில் இருந்தாலும் உங்களுக்கு பிங்ஸ் கண்டிப்பாக வந்து ரொம்பவே குறைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மற்றும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. நமக்கு பார்த்தீங்கன்னா எடிட் ஆக்சஸ் பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்குது நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட் பாட் எகெயின் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 2021 அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பீடில் எஸ் அப்படிங்கிற நம்ம கேப்ஸில் இருக்கணும். எகெயின் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு பாட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டைப் பண்ணிட்டு எகெயின் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு 2021 அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு நேம் அப்படிங்கிறத கரெக்டாக இருக்கா அப்படிங்க செக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகெயின் பார்த்தீங்கன்னா ஏபிஎன். ஸோ இந்த ஏபிஎன் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்பி கேமிங் ஓகே, ஸோ எஸ்பி கேமிங் அப்படின்னு டைப் பண்ணிட்டு எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஆல்ஃபா அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏபின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி கேமிங் அப்படிங்கிறதுல எஸ்பி அப்படிங்கிற 2 லெட்டர் நமக்கு கேப்ஸில் இருக்கணும். எகைன் கேமிங்கில் ஜி அப்படிங்கிற லெட்டர் நமக்கு கேப்ஸில் இருக்கணும். எஸ்பி அப்படின்னு டைப் பண்ணிட்டு எந்த ஒரு ஸ்பேஸும் தேவையில்லை. எஸ்பி கேமிங் அப்படிங்கிறது ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஆல்ஃபா அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட் மீன்ஸ் அதில் இன்னுமே செட் பண்ண தேவையில்லை. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நாட் செட் அப்படிங்கிற நீங்கள் நாட் செட் அப்படிங்கிறத எழுதலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு விட்டுருங்க. அதுங்க எகைன் பார்த்தீங்கன்னா யூசர் நேம். இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட் பாட் 21 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூசர் நேம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கலாம். ஸ்பீட் பாட் 21 அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் நாட் செட். சர்வர் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு www.microsoft.com அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ www.microsoft.com அப்படிங்கிறத சர்வரில் நம்ம கரெக்டாக டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா எம்எம்எஸ்சி நாட் செட், எம்எம்எஸ் ப்ராக்ஸி நாட் செட், எம்எம்எஸ் போர்ட் ஆல்சோ நாட் செட். எகைன் பார்த்தீங்கன்னா எம்சிசி அண்ட் எம்என்சி ஏரியா கூட எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு உங்கள் மொபைலில் இதில் இருக்கிற நம்பர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டுக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப். ஸோ அந்த அத்தன்டிகேஷன் டைப் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு தேர்ட் ஒன்று இருக்கும், பிஏபி ஆர் சிஹெச் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. ஃபோர்த் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஏபி ஆர் சிஹெச்ஏபி. ஓகே, எகைன் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப் நாட் செட். ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு IPv4/IPv6. எகைன் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு IPv4/IPv6. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு இப்போ நமக்கு கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிஹேவியர். இந்த பிஹேவியர் அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நமக்கு அன்ஸ்பெசிஃபைட் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்லேருந்து கிளிக் இருக்கும், அதை அன்கிளிக் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் அன்கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. LTE HSP அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ அதுக்கு முன்னாடி அன்ஸ்பெசிஃபைடு வந்து அன்கிளிக்கில் இருக்கணும், அது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்டி மட்டும் தான் இருக்கும். ஸோ எல்டி இருக்கிறவங்களுக்கு எல்டி மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதர் மற்ற ஆப்ஷன் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மற்ற எல்லாமே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. பட் நம்ம இதை சேவ் பண்ணணும். இந்த மோர் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக ஒரு கேமிங் ஏபிஐ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்ன அதை ஆக்டிவ் பண்ண வைக்கணும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்றுக்கு மேலே இருக்குது பாருங்கள், ஸ்பீட் பாட் 2021 அப்படிங்கிறத இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஏபிஎன். ஸோ அந்த ஏபிஎன் அப்படிங்கிறத அந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டேட்டா ஆன் ஆஃப் ஆகும். ஸோ நீங்கள் டேட்டா ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஆகும், இல்லையா வந்து உங்களுக்கு வந்து எல்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஆகும். இப்போ உங்களுடைய மொபைலில் ஃப்ரீ ஃபயர் அண்ட் இல்லை பப்ஜி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததுக்கும் இப்போதுக்கும் பார்த்தீங்கன்னா பிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஏபிஎன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய வீடியோ நம்ம மேக் பண்ணப்படும். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.